சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அது சரி, விலகிட்டா நல்லது தானே சார். நாம சரியான ஆதாரத்தை தேடி போலாம். இப்படி நம்பிக்கை இல்லாத சாட்சியை கொண்டு போய் நிறுத்தி கோர்ட்ல தலை குனியறதுக்கு பதிலா ஆதாரத்தை கலெக்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் டைம் கேட்கலாம். அதுவும் சரிதான். நீங்க என்ன சொல்றீங்க சுந்தரி? நமக்கு இப்ப இருக்கிற ஒரே சாட்சி செல்லப்பாதான். அவரு பேசினா மட்டும்தான் சரியா இருக்கும். எனக்கு என்னவோ நீங்க செல்லப்பாவை ரொம்ப நம்புறீங்களோன்னு தோணுது. இப்ப நமக்கு இதுதான் கையில இருக்கிற வழி. வெற்றி நாம நம்பிதான் ஆகணும். எப்படியாவது செல்லப்பாவை தயார் பண்ணி அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து கோர்ட்ல ராஜப்பா செஞ்ச எல்லா தப்பையும் சொல்ல வைக்கணும். இப்ப தலைமறைவா இருக்கிற ராஜப்பாவை தப்பிக்க விட்டா அவன் ஸ்ட்ராங் ஆயிடுவான். நான் செல்லப்பா கிட்ட பேசுறேன். ஓகே மேடம். நான் கூட உங்களை மோசமான ஆளுன்னு நினைச்சேன் செல்லப்பா. ஆனா நீங்க உங்களுக்கு இந்த சமுதாயத்து மேல அக்கறை இருக்குன்னு காட்டிட்டீங்க. ஆமா செல்லப்பா சார், உங்களாலதான் அந்த ராஜப்பாவை அரெஸ்ட் பண்ண வைக்க முடியும். வணக்கம் மேடம். என்ன லதாக்கா, செல்லப்பா என்ன சொல்றாரு? இப்பதான் அவர் பண்ணது எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காரு மேடம். ராஜப்பாவை விடக்கூடாதுன்னு சொல்றாரு. செல்லப்பா சார், நீங்க கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னால வீடியோ ரெக்கார்டா சொன்ன எல்லாத்தையுமே யாரும் என்ன கட்டாயப்படுத்தல, நானாதான் சொன்னேன்னு நேரடி சாட்சி வாக்கு மூலமா கொடுத்தாதான் ராஜப்பாவை குற்றவாளி லிஸ்டிலே சேர்ப்பாங்க. நிச்சயம் சொல்லுவேன் மேடம். என்னை கொல்ல முயற்சி பண்ணதையும் சொல்லுவேன். எனக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லுவேன் மேடம். இதே உறுதியோட இருங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏன் ஒரு மாட்டுக்க இருக்க? என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல அப்பத்தா. ஒண்ணும் இல்லைன்னா முகம் ஏன் வாடி கிடக்கு? இல்லையே, நல்லா தானே இருக்கு. ஓ அப்படியா? சரி சொல்லு. என்ன அப்பத்தா சொல்லணும்? உன்னை இப்படி டென்ஷனா யோசிக்க வைக்கிற விஷயம் என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல அப்பத்தா, நான் நல்லா தான் இருக்கேன். அடியே, நான் உன் அப்பத்தாடி. நீ எப்ப எப்படி இருப்பேன்னு உன்னை விட உன் ஆத்தாளை விட எனக்கு நல்லா தெரியும். அப்ப ஆத்தா அப்பத்தாண்டு இருந்தப்பவும் சரி, அப்பம் போய் ஆத்தா அப்பத்தாண்டு இருந்தப்பவும் சரி, நான் தாண்டி உன்னை வளர்த்தவ. இப்போ உனக்கு அப்பனும் ஆத்தாவுமா இருக்கிறது இந்த அப்பத்தா மட்டும்தான். உன்னோட சின்ன சின்ன அசைவுக்கும் என்ன அர்த்தாண்டு உன் ஆத்தாவை விட எனக்குத்தான் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட எங்கிட்டயே நீ போய் பேசுறல்ல, உண்மையை சொல்லு. நீ சம்பந்தமே இல்லாம தமிழ கத்தும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, ராத்திரியில கேட்க வேணாம், தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும் நினைச்சேன். இன்னும் மோசமா இருக்க உன் மோகரக்கிட்ட. என்ன என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப நீ சொல்லியே ஆகணும். சொல்லு. என்ன அப்பத்தா நீ இப்படி பேசுற? அப்படி தாண்டி பேசுவேன், சொல்லு. ஒண்ணும் இல்ல அப்பத்தா, ஆபீஸ்ல சின்ன பிரச்சனை. அதே என்னன்னு கேக்குறேன். ஆபீஸ் பிரச்சனை உனக்கு எதுக்கு அப்பத்தா? உனக்கு புரியாத அப்பத்தா? எனக்கா புரியாது? என் பேத்திய டென்ஷன் பண்ற விஷயம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சரி சரி சொல்றேன். இந்த உலகத்துக்கு தப்பு மட்டுமே செய்யற ஒரு கெட்டவனை என்னால அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க முடியல. அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. அதான் அப்பதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எம்பிட்டுதானா? இதுக்கா நீ இவ்வளவு கவலைப்படுற? இத பாரு ஆத்தா, நியாயம் என்னைக்கும் தோக்காது, அநியாயம் என்னைக்கும் நிலைக்காது. உன்னால முடியும். நீ செய்ய நினைக்கிறத செய்.
நல்லது செய்யறப்ப இப்படித்தான் பல சோதனைகள் வரும். அதெல்லாம் கண்டுக்காத தைரியமா போ. இந்த அப்பத்தா உன் கூட இருக்கேன். அந்த வெக்காளி ஆத்தாவும் உனக்கு துணையா இருப்பா. என்னத்த அப்படி பாக்குற? உனக்கு என்ன உதவி வேணாலும் சொல்லு, நான் செய்யறேன் அத்தா, நான் செய்யறேன். நான் இருக்கும்போது நீ ஏத்தா கவலைப்படுற? ஆ? என் செல்ல அப்பத்தா, அதெல்லாம் வேண்டாம். நீ கொடுத்த தைரியமே போதும். நான் பாத்துக்கிறேன். இப்படி சிரிச்சுக்கிட்டே போ. அத விட்டுட்டு என்னமோ கப்பல் கவுந்த மாதிரி முகத்தை சோகமா வச்சு யோசிச்சுக்கிட்டு, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என் பேத்தி கலெக்டர்னா ஒரு கெத்து வேணாமா? கெத்து. ஆ? ஆ. ஆ? ஆ? இந்த கெத்து போதுமா? ரசாத்தி. ஆ. இப்ப கிளம்பு. கிளம்பு. வா. இந்தா லஞ்ச் பேக் முழுசா சாப்பிடணும், சரியா? சரி அத்தை. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா போலாம். வா. தமிழ் செல்லம் கிளம்பியாச்சா? ஆ. நேத்து அம்மா டென்ஷன்ல கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். சாரி. என்கிட்ட பேச. அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போங்க. செல்லம், அம்மாவுக்கு முக்கியமான வேலை இருக்குடா. நீ பாட்டி கூட சமத்து புள்ளையா போ. ஈவினிங் அம்மா வந்து உன்னைய பிக்கப் பண்ணிக்கிறேன், சரியா? போமா. என் செல்லம்ல, அம்மா சொல்றத கேளுடா. சரி, ஈவினிங் வந்துடணும். நிச்சயமா அம்மா வந்துடுறேன். பாய்மா. பாய் தமிழ். வா வா போலாம், டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா வா. நான் இருக்கேன். தைரியமா போ. வெற்றி உனக்கு தான். சரி அப்பத்தா, வரேன். அடேங்க அப்பா, ஒரு பள்ளிக்கூடத்துல எம்புட்டு பிள்ளைங்க படிக்கிறாங்க. நீங்க வேற, இதையே இவ்ளோ அதிகம் சொன்னா எப்படி? இன்னும் சென்னை பக்கம் போய் பார்த்தா மிரண்டு போயிடுவீங்க போலயே. இதை விட இன்னும் பல மடங்கு அதிகமா பிள்ளைங்க படிக்குது. அம்புட்டு பேரா படிப்பாங்க? ஆமா.